வணக்கம். இது உங்கள் அபிமான இமயம் டிவியில் மாலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு விடியலை நோக்கி நிகழ்ச்சி மூலமா நீங்க வைராவி பைரவ பாபாஜி அவங்கள தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ள போறீங்க. நம்ம நிலையத்திற்கு வைராவி பைரவ பாபாஜி அவங்க நேரில் வந்திருக்காங்க. உங்க ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் மற்றும் பரிகார சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க பாபாஜியிட்ட தொலைபேசி மூலமா நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஃபோன் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மியாக வச்சு பேசுங்க. டிவியை பார்த்து யாரும் பேச வேணாம், இல்லைனா உங்கள் லைன் வந்து கட் ஆகிடும். அதே போல் கேள்விகள் வந்து யாருக்கு தேவையோ அவங்க தான் ஃபோன் பண்ணணும். இப்போ அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்லை மற்றபடி உங்கள் உறவினர்களுக்கோ நீங்கள் வந்து கேள்விகளை கேட்க வேண்டாம். அதே போல் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணும்போது ஒரு பேப்பரையும் பேனாவையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சாமிஜி சொல்கிற வந்து பரிகாரங்களை நீங்கள் எல்லாத்தையுமே மனசில் வந்து நினச்சிக்க முடியாது. அதனால் பேப்பரில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த பரிகாரங்கள் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வணக்கம் சாமிஜி. இன்னைக்கு வந்து நிறைய ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள்லாம் வந்து நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த முறை வந்து இந்த வாஸ்து சம்பந்தமாக அதை பற்றி நேர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வாஸ்து சம்பந்தமாக சந்தேகங்கள்ங்கிறப்ப முக்கியமாக வீடு கட்டும் பொழுது அவங்க பிறந்த மாதத்திற்கும் அவங்க கட்டப்போகிற இடத்துக்கும் எந்த மாதம் வாஸ்து பூஜை போகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாஸ்து பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடு எந்த மாதம் கட்டினாங்கங்கிறத பார்த்து தான் அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் வாஸ்து பகவான் வந்து ஒவ்வொரு திசையை பார்த்து திரும்பிகிட்டே இருப்பார். இப்போ 12 மாதத்துக்கு வந்து அவர் வந்து 4 முறை திரும்பி ஒவ்வொரு திசைக்கும் திரும்பி 3 மாதத்துக்கு ஒரு தடவை திரும்பிகிட்டே இருப்பார். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிறந்த மாதம் எந்த மாதமோ அது அப்போ அவர் எந்த பகுதியில் தலை வச்சிருக்காரோ அதுக்கு நேர் ஆப்போசிட் வாசலாக வச்சு வீடு கட்டி வந்தாங்கன்னா அந்த வீட்டில் வாஸ்து பார்த்தும் சில பேர் வாஸ்து பார்த்து நிறைய கரெக்டாக வீடு கட்டினாலுமே அவங்க வீட்டில் குறைகள் இருக்கும். வீட்டில் மென்டல் டிப்ரெஷன், கட்டி முடிச்சோன்னே வீடை விற்றுட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை கட்டி குடி போனே வீட்டில் ஆஸ்பத்திரி செலவு இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வாஸ்து குறையே இல்லாத வீட்லேயும் இப்படி வரும். அப்புறம் பொதுவாக வாஸ்து குறை இல்லாமல் இருக்க இன்னொரு வழி, வட மேற்கு மூலையில் தெற்கு பார்த்து ஒரு கண்ணாடி இருக்கணும். அது வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னா ஹால் இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம். இன்னொன்று வட கிழக்கில் மேற்கு பார்த்து ஒரு கண்ணாடி பெட்ரூமில் இருக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிதுர் தோஷங்கள், செய்வன கோளாறுகள் இதெல்லாம் வரவிடாமல் பண்ணும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து கெட்டதில் வரவிடாமல். சரிங்க சார். வேற என்னங்கய்யா? அதான் வந்து அடுத்த ஆன்மீக சம்பந்தமான கேள்வி ஒன்று கேட்கலான்னு இருக்கேன் சாமிஜி. சொல்லுமா. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொழிலில் வந்து நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு. அதாவது உண்மையிலேயே வந்து பரிகாரத்தினால கூட ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வரிசையாக நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களை சொல்கிறேன். முதல்ல முக்கால்வாசி 100க்கு ஒரு 60% பாதிக்கப்படுறது செவ்வாய் தோஷத்தில். இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரங்கிற பேரில் நம்ம வாழை மரம் கட்டுறோம். வாழை மரம் வந்து ஆண்களுக்கு 80% சரிப்பட்டு வரும். அதே பெண்களுக்குங்கிறப்ப சமிதி ஒரு கால் லைனில் இருக்காங்க. ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, தொலைபேசி துண்டிச்சுங்க. அதாவது பெண்களுக்கு வாழை மரம் வெட்டும் பொழுது அந்த குடும்பத்தை வந்து அந்த பெண் வீட்டாரே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பெண் வீட்டை நம்பியே அந்த குடும்பத்தை ஓட்டக்கூடிய சூழ்நிலை நிறைய பேத்துக்கு வரும். அப்படி ஒரு பரிகாரத்தில் பாதிக்கப்படலாம். ரெண்டாவது வந்து பிரம்மச்சேர தோஷம். இந்த தோஷத்துக்கு எப்படி ஆளாகிறாங்க அப்படின்னா, கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்காதப்ப சனி கோயில்களில், சனீஸ்வரன் கோயிலில் போய் தங்க உடம்புல போட்டிருக்க உடையை அவுத்து விட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க பிரம்மச்சேர தோஷத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ. சாமிஜி தொடர்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். அதாவது பேசுகிற நேர்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. டவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா லைன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம பேசிட்டு வந்து பிரம்மச்சேர தோஷம். இந்த கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் மட்டுமே துணியை கொண்டு போய் அவுத்து விடணும். மற்ற சமயங்களில் திருநள்ளாறு மற்றும் வேறு இடங்களில் போய் அவங்க பரிகாரங்கள் பண்ணாங்கன்னா
கண்டிப்பா அதோட பாதிப்பு தொழில் நஷ்டங்கள், ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ராமேஸ்வரத்துல வந்து இந்த திலகோமம் நடக்காத சமயங்கள்ல அங்க போயும் ட்ரெஸ் அவுத்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைகள்ல கெடுதல், மண் சம்பந்தமான நஷ்டங்கள், இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். இது பரிகாரங்கள், நம்ம செய்யற பரிகாரங்களை நமக்கு தெரியாம திரும்பக்கூடிய நடைமுறையை சொல்லிட்டு இருக்கேன். இதோட ரொம்ப முக்கியம், டெய்லி வீட்டுல சாமி கும்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி சாமி கும்பிட்றேன் எல்லாம் பண்றேன், எங்களுக்கு கஷ்டம்பாங்க. அதுல முக்கியமா பெண்கள் கவனிக்க வேண்டியது, தலைக்கு குளிச்சோடனே கீழே முடியாம துண்டை மட்டுமே சுத்திட்டு சாமி கும்பிடுவாங்க, அது தவறு. சரிங்க சார். அதே மாதிரி துண்டை மட்டுமே கட்டிட்டு. சாமிஜி ஒரு நேரம் வந்து காலையில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது. யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, பைரவ் பாபா கிட்ட பேசுறேன். பேசுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. நாங்க மதுரையில வந்து அவுட்டர்ல இருக்கோம் சாமிஜி. சரிங்கம்மா. எங்களுக்கு ஊருக்குள்ள போகணும்னு ஆசை, அதுக்கு என்ன செய்யணும் சாமிஜி? நீங்க கேட்கிற கேள்வியே வந்து குழந்தைத்தனமா இருக்குமா? வெளியில அவுட்டர்ல இருக்கீங்க, உள்ள வந்து வீடு பார்த்து போகணுமா? ஆமா சாமிஜி. அதுக்கு வீடு பார்த்து தான் போகணுமா? இதுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்குண்டான அர்த்தம் எனக்கு புரியலமா. இல்ல சாமிஜி, அவுட்டர்ல வந்து ஒரு சின்ன இடம் இருக்கு சாமிஜி, அதை விட்டுட்டு ஊருக்குள்ள போகணும். சரிம்மா, ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமிஜி? அதுக்கு ஒரு பரிகாரம் நம்ம இடம் விற்கிறதுக்குன்னா பரிகாரம் இருக்கு. ஆனா நீங்க வீடு பார்த்துட்டு போங்க, அதுல ஏதாச்சும் தடைகள் இருந்துச்சுன்னா போன் பண்ணி கேளுங்க, பரிகாரம் சொல்றோம். சரி, நல்லதுமா. சொல்லுங்க. அதான் சாமிஜி, நீங்க இதை பரிகாரங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. லேடிஸ் வந்து தலை குளிக்காம இருந்தா, அதாவது தலை குளிக்காம இல்லைங்க, தலை குளிச்சுட்டு கீழே வந்து முடி போடாமலோ வெறும் துண்டை மட்டும் தலையில சுத்திட்டோ பூஜை அறைக்கு போறது, சாமி கும்பிடக்கூடாது, சாமிக்கு விளக்கப்படுத்த கீழே முடிஞ்சிருக்கணும் முடிய. அதே மாதிரி வீட்டு குடும்ப தலைவருக்கு தலை குளிச்ச உடனே அப்படியே தலையை விரிச்சு போட்டு சாப்பாடு போட்டு வந்தாங்கன்னா, தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேற்றுமை அதிகமாயிட்டே போகும், சண்டை அதிகமாயிட்டே போகும். சரிங்க சாமி. ஒரு நேயர் வந்து லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார், என் பேரு ராதாமணி. சொல்லுங்கம்மா. நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க சார். சரிங்க, உங்க கேள்வியில சாமிஜிட்ட கேளுங்க. சாமி வணக்கம். சொல்லுங்கம்மா. சார், இப்ப எனக்கு வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம். சரிம்மா, என்னம்மா கேள்வி? ரொம்ப ஒரு கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. இப்ப என்னங்க சார், அதனால சிம்ம ராசிக்கு வந்து இப்ப ரொம்ப நல்லதா இருக்கா இல்ல கெடுதலா இருக்கா? ராசி பலன் இந்த நிகழ்ச்சியில சொல்றது இல்லம்மா. இந்த நிகழ்ச்சியில சொல்றது வந்து உங்க கர்மா நட்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற பரிகாரங்கள் மட்டுமே சொல்றோம். அடுத்த முறையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும் லைன்ல வந்து தொடர்பு கொள்ளுங்க. சொல்லுங்க. அதான் சாமிஜி, தலை விரிச்சு போட்டு அந்த மாதிரி சாப்பாடுகள் போட்டா வீட்டுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே பூஜை ரூம்ல போய் அப்படி சாமி கும்பிட்டு வந்தா அந்த வீட்டுல தெய்வ கடாச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு வெளியேறி. வேற சாமிஜி, இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, குரு பயிற்சி நாட்கள்ல வந்து நன்மையும் தீமையும் செய்யற பூஜைகள் வந்து செய்ய வேண்டும், இந்த நாள்ல வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு பேச்சு நாள்லையுமே வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா விரதம் இருக்கிறப்ப வந்து கடைசியில விரதம் முடிக்கிறது வந்து ஆனா இருக்கும்போது, இப்ப குரு பயிற்சி, சனி பயிற்சி, அதாவது விலகுற சனி பயிற்சி இப்ப வருது, அது நல்லது செய்யக்கூடியவங்க வந்து வெள்ளை எல்லை வந்து காக்கைக்கு வச்சு, காக்கைக்கு வந்து ஒரு பிடி அரிசியோட வந்து வைக்கலாம். அதே அது பிடிக்கிற நேயர்கள், அதாவது பாதகம் செய்யக்கூடிய நேயர்கள் வந்து கருப்பு எள்ளும் அரிசியும் நெய்யும் கலந்து வைக்கலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? தர்மபுரியில இருந்து பேசுறேன். சாமிஜிட்ட உங்க கேள்வி கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே எனக்கு ஒரு 27-28 வருஷம் ஆகுது. அப்ப இருந்தே உடம்பு தொந்தரவாவே இருக்கு. என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு பாதிப்பு. நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கலமா, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆனப்ப இருந்து உடம்பு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துட்டே இருக்கு சாமிஜி. அப்ப இருந்து எனக்கு வெளில போற ப்ராப்ளம் இருந்துட்டு இப்போ கர்ப்பப்பை தொந்தரவு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம் சாமிஜி? உங்க பேருமா? என் பேர் சாந்தி. வேற எதுவும் பேர் இருக்காமா உனக்கு?
இல்லைங்க சாமிஜி, கான்சென்ட் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா உடல்ல வந்து நரம்பு சம்பந்தமா பிரச்சனை அடிக்கடி வந்து போதாமா? ஆமா கல்யாணத்துக்கு முன்ன எந்த ஒரு தலைவலி கூட எனக்கு வந்தது இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு அப்போ இருந்து எனக்கு தொடர்ந்து தொந்தரவு, வீட்லயும் பிரச்சனை கொஞ்சம். குழந்தை வேண்டான்னு சொல்லி ஏதாச்சும் டேப்லெட் சாப்பிட்டீங்களாமா? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த பின்னாடி ரெண்டாவது அந்த மாதிரி சாப்பிட்டேன். வேண்டான்னு சொல்லி டேப்லெட் சாப்பிட்டீங்களா? இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உடம்பு முடியாம வந்துகிட்டே இருக்காமா? ஆமா, அப்போ வந்துதான் தொந்தரவு ஆயிடுச்சு. ஆமாம்மா, ஏன்னா நீங்க சொல்றப்பயே உங்க கர்ப்பப்பை உங்களால பாதிச்சுதான் உங்க உடல் பாதிச்சிருக்குன்னு வருதுமா. ஸோ நீங்க இதுக்கு பரிகாரம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு கலைச்சிங்களா? ஆமா சார், குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் கூட ஆகல, அதனால ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. சரிம்மா, கொஞ்ச நாள்ல இருந்து அந்த குழந்தை பிறந்தப்ப இருந்து அந்த மாதிரி. ஆமாம்மா, குழந்தைய வந்து கரு உறக்கூடாது. உற்று கலைத்தால் உடனே கரு உண்டாகி கலைச்சா அவங்களுக்கு கர்ப்பஸ்தானம் உடனடியாக பாதிக்கும், நரம்பு பகுதிகள்லாம். அப்போ பாதிச்சுச்சுன்னா தொடர்ந்து எந்த டேப்லெட் போட்டாலும் உடல்ல நோய் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் ரூபம் வாங்கி நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ, உங்கள் அப்பா அம்மா ஊர் எதுவோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் பொது பெண் தெய்வம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு ஆள் ரூபமும் 6 கிலோ கோதுமையும் 6 கிலோ சீந்தல் கொடியும் வாங்கி கொண்டு வச்சுட்டு வாங்க அந்த கோயில்ல. சீந்தல் கொடியும் இன்னொன்னு என்னப்பா? சீந்தல் கொடி 6 கிலோ கோதுமை, சீந்தல் கொடி 6 கிலோ, கோதுமை 6 கிலோ, ஒரு பெண் ரூபம். இதை கொண்டு போய் அங்க வச்சு அந்த உங்களோட தலையை ரெண்டையுமே வந்து இடது 3 முறை வலது 3 முறை சுத்தி அங்க கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டு அங்க இருக்கிற அம்மனுக்கு வந்து ஒரு பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உடல்ல இருக்கிற நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிட்டு வரும். நல்லதுமா, நன்றி. அதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள், அதாவது கருவுற்று கொஞ்ச நாளே திரும்பவும் கருவுற்று அது களையிறதுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு வந்தாலோ அல்லது களையாத ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஊசி போட்டு அதை களைச்சாலோ என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா கருவுற்றோன்னே உங்களுக்கு வந்து பஞ்சபூத தத்துவமாக பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் தாய்மை. அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் பூராமே குழந்தைக்கு போயிட்டுருக்கும். அப்போ நீங்கள் கருவுடுறப்ப அதை கலைக்க இன்ஜெக்ஷன் போடுறப்ப உடனடியாக உங்களுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மெடிசன் போட்டாலும் உடம்பு கேட்காது. தொடர்ந்து உடம்புல ஒரு நோய் போக ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஒயிட் டிசார்ஜ் அதிகமாகிட்டே இருக்கும். அதுவே போக போக கேன்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிறவங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செய்யலாம். நோட் பண்ணாதவங்க திரும்பவும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெண் ரூபம் வாங்கிக்கணும். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ, நீங்கள் பிறந்த ஊரில் தான் இதை செய்யணும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் பொது பெண் தெய்வத்துக்கு அந்த ரூபத்தை வச்சுட்டு 6 கிலோ கோதுமை, 6 கிலோ சீந்தல் கொடி. இந்த கோதுமை எதுக்கு சொல்கிறேன்னா, கோதுமை வந்து இப்போ நீங்கள் அக்னியில் போட்டு எரிச்சிங்கன்னா மாமிசம் வேகிற ஸ்மெல் அதில் ஒரு மாமிசத்துக்கு சமம். அதோடு சேர்ந்து சீந்தல் கொடி பார்த்தீங்கன்னா காஞ்சி இருந்தாலும் அதை வெட்டினீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அது அப்படியே பசுமையாக இருந்துகிட்ருக்கும். அதாவது நரம்பு சம்பந்தம் வம்ச விருத்திக்கு சீந்தல் கொடியை சொல்லுவாங்க. அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதை மண்ணில் அந்த குச்சியை வச்சாவே அது வளர்ந்து வந்துடும். ஸோ இது ரெண்டையும் வந்து இடம் வளமாக 3 முறை சுற்றிட்டு ஊர் பொது கோயிலில் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அவங்க உடம்புல இருக்க நோய்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். சாமிஜி, இன்னொரு நேரம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் பிரவீன் பேசுறேங்க சார், கோயம்புத்தூர்லேருந்து. சாமிஜி, உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. என் பேர் பிரவீன். என்னப்பா? பிரவீன் சாமிஜி. பிரவீன், சொல்லுப்பா. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறேன். இன்டர்வியூ நான் அடுத்த மாசம் வருது கம்பெனி எல்லாம். சரிங்க. அது கம்பெனிக்கு செலக்ட் ஆகணும், அது ஏதாச்சும் வழிபாடு இருக்கேன் பரிகாரம்? பரிகாரத்துக்கு தேவையில்லைப்பா, வழிபாடு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கங்க. அதாவது வலம்புரி பிள்ளையார் கோயிலுக்கு நீங்க பிறந்த கிழமையில போய் தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல கம்பெனி நீங்க போய் கேட்ட உடனே கண்டிப்பான முறையில வேலை கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணணும். அதாம்மா, இது வந்து இந்த வழிபாடு முறையை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அப்படிங்களா? எத்தனை நாளுங்க?
அதாவது தொடர்ந்து 3 வாரம் மட்டும் சொல்லிட்டு வாங்க, செஞ்சுட்டு வாங்க. தேங்காயில எண்ணெய் வச்சு தீபம் போடுறதுங்களா? தேங்காய் எண்ணெயில தீபம் போட்டுட்டு வாங்க. தேங்காய் எண்ணெயில தீபம். ஆமா, நல்லது. நன்றி. நீங்க சாமிஜி பைரவி பைரவ பாபாஜி அவங்க வந்து சென்னையில வந்து நேர்ல சந்திக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையில பிளாட் நம்பர் 1178/C 58வது தெரு, டிவிஎஸ் காலனி, அண்ணா நகர் வெஸ்ட். அங்க வந்து சாமிஜியை நீங்க நேரடியாக சந்திக்கலாம். அதே போல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல வந்து சாமிஜி மதுரையில வந்து மதுரை நேரில் நேரடியாக சந்திக்க வராரு. அங்க திருப்பரங்குன்றத்துல தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்ல வந்து வாணி வில்லா அப்படின்ற இடத்துல வந்து சாமிஜியை நீங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல மதுரையில சந்திக்கலாம். அதே போல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல் வசந்தம்ல சாமிஜியை நீங்க நேரடியாக சந்திக்கலாம். அதே போல ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் திருச்சியில வந்து பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற ஹோட்டல் எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில வந்து சாமிஜியை நீங்க நேரடியாக சந்திக்கலாம். சாமிஜியை காலையில 10 மணில இருந்து மாலை 3 மணி வரைக்கும் நேரடியாக நீங்க சந்திக்கலாம். வணக்கம் சாமிஜி. சொல்லுப்பா. இன்னொரு அந்த கேள்வியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சாமிஜி, அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி காலங்களில் வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே பதிலும் சொல்லியிருக்கேன், இப்போ உங்கள்கிட்டையும் சொன்னேன். மேற்கொண்டு வேற கடன் பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து ஒவ்வொரு ஆணிவேர் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தா வருது. இப்போ செவ்வாய் தோஷத்தை பற்றி சொன்னோம். அடுத்து வந்து சொன்னோம்னா கந்தர்வ தோஷம். இந்த கந்தர்வ தோஷத்தினால ஏகப்பட்ட குடும்பங்கள் பிரிஞ்சு போயிட்டுருக்கு. அது எப்படின்னா, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கணவர் வேற பெண்ணோட தொடர்புகள் ஆகிட்டுருக்கும். இது பிரம்மச்சரிய தோஷத்தில் பாதிக்கப்பட்டாலும் அவங்க வருவாங்க. இதே கந்தர்வ தோஷம் பாதிக்கப்பட்டாலும் என்னதான் பாசமாக இருந்தாலும் வேற பெண்கள் மேலே ஆசை வரும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, திருமணமாகி 7 மாதத்துக்குள்ள வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட், அந்த கணவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும். சரிங்களா? அதே சமயம் குழந்தை பிறந்து 3 மாதத்துக்குள்ள திரும்ப ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த கணவருக்கு கந்தர்வ தோஷம் இருக்கு. ரெண்டாவது, அவர் எந்த வேலைக்கு போனாலும் 3 மாசத்துக்கு மேல நிக்க மாட்டாரு. மைண்ட்ல அதிகமான செக்ஸுவல் தாட்ஸ் இருக்கும். சரிங்களா? எங்க போனா முதல் மாசம் நல்ல பேர் எடுப்பாரு, 2வது மாசம் சோம்பேறித்தனத்தாலே அவர் வேலையை விட்டுட்டு வருவாரு. உறவினர்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க. இது இன்னொரு சாபம், இந்திர சாபம். இது 2ல தான் வந்து வெயிட் பண்றாரு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வேலூர்ல இருந்து பேசுறேங்க. சாமிஜிட்ட கேளுங்க. சுவாமிஜி வணக்கம்மா. டிவி பார்த்துட்டு பேசுங்க, லைனை கட் பண்ணி உங்க டிவி வால்யூமை வந்து கம்மி பண்ணிக்கங்க, இல்லனா டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ கேளுங்கம்மா. சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 25 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு சுவாமிஜி. 5 வருஷம் ஆகுது குழந்தை. சுவாமிஜி இன்னும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லையா? ஆமாங்க. உங்க பேரு? சாவித்ரி. உங்க கணவர் பேரு? நமச்சிவாயம். என்னம்மா? நமச்சிவாயம். வந்து பாத்திருக்கீங்களா என்னைய? இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? வேற ஏதாச்சும் பேர் இருக்கா உங்க கணவருக்கு? இது இப்பதான் பேரு இன்சியல் தான் மாத்திருக்காரு. என்னம்மா? இன்சியல் மட்டும்தான் மாத்தி, என் நமச்சிவாயம் வந்தது, பிஎன் நமச்சிவாயம் மாத்திருக்காங்க. எதுக்காகம்மா பேர் மாத்தினாரு? அது பேர் பார்த்தா கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும், தொழில முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தொழில இப்ப முன்னேற்றம் தெரியுதாம்மா? நேரத்துல சுவாமிஜி 7.5 சனி 2வது சுற்று நடக்கிறதுனால அவர் கொஞ்சம் இதுவா இருக்கு, தொழில் கொஞ்சம் மாற்றமா தான் இருக்கு. இப்போ உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் பரிகாரம் சொல்லணுமா? ஆமாங்க சுவாமிஜி. சரி, நீ இப்ப கடைசியா எப்பமா தலைக்கு ஊத்துனீங்க? இப்ப ஆவரை கேட்டுதாங்க சுவாமிஜி, 30 நாள் ஆயிடுச்சு. சரிம்மா, உன்னுடைய இடதுக்கால் மண்ணோட கொஞ்சம் பச்சை கற்பூரம், சரிங்க சுவாமி, சீந்தல் கொடி 50 கிராம், ரெண்டையும் வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி வைங்கம்மா. சரி, இந்த பரிகாரம் சொல்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு கேட்கிறேன், இந்த உங்களுக்கு குழந்தை உருவாச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த பரிகாரத்து மூலம் குழந்தை உருவாச்சுன்னா அது என்ன செய்யணும் நீங்க சொல்றீங்க? சரி, என்ன செய்வீங்கன்னு கேக்குறேன். எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேக்குறேன். சீக்கிரம் சொல்லுங்கம்மா, டைம் போயிட்டு இருக்குமா? அது எங்க ஹஸ்பண்ட கேட்டுதான் சுவாமிஜி சொல்லணும். சரி, எல்லாரையும் வந்து ஆணவமா பேசாம அமைதியா இருப்பீங்களா? எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாம பெரியவங்கள அப்படிலாம் பேச மாட்டேங்க சுவாமிஜி. அமைதியா இருப்பீங்களா? ஆமாங்க. சரி, உங்க ஏரியால வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராச்சும் ரொம்ப முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் படிப்பு செலவு செய்வீங்களா? செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம விடக்கூடாதுமா.
சரிங்க. சரி, இந்த கட்டி வச்ச மண்ணை வந்து சரி. ஒரு பூசணிக்காய்க்குள்ள வச்சு சரி. அதோட வந்து 101 ரூபாய் நாணயம், சரிங்க சுவாமி. கோதுமை வந்து 1/4 கிலோ சரிங்க. இதை உள்ள போட்டு உங்க வயிற்று பகுதி, அதாவது மணிப்பூர சக்கரத்தை மட்டும் 13 முறை இடம் பலமா சுத்திட்டு சரிங்க சுவாமி. ஓடுற தண்ணியில போடுங்க. சரி. கருத்தரிச்சிருமா. சரி. வணக்கம்மா. இந்த பரிகாரம் இந்த நேயருக்கு மட்டும்தான் ஒத்து வரும். இதை கேட்டுட்டு வேற யாராச்சும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துறாதீங்க. செஞ்சா மேலும் பிரச்சனைகள் ஆயிடும். இவங்க ஒருத்தவங்க பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு அது சாத்தியம். இந்த பரிகாரம் சொல்லுங்க கனகர். அந்த அடுத்த ஒரு கேள்வி சாமிஜி, இந்த கந்திருஷ்டி அப்படின்னா என்ன? கந்திருஷ்டினால பாதிப்புகள் இருக்கா? இதுக்கு வந்து ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சரிங்க சாமிஜி. அடிக்கடி கெட்ட கனவுகள் வருது. அந்த கனவுகள் வர்றதுனால வந்து நமக்கு நன்மையா தீமையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கனவுகள் வந்து வர்றது வந்து வர்ற நேரத்தை பொறுத்து தான் வந்து கெட்டதா தீமையான்னு சொல்லணும். கனவுகளே வராம பண்ணணும் அப்படின்னா தலைக்கு அடியில வந்து 3 இதழ் இருக்கக்கூடிய 5 இதழ் இருக்கக்கூடிய வேப்பிலையும் 3 இதழ் இருக்கக்கூடிய வில்வ இலை, இது ரெண்டுல ஏதோ ஒன்று வச்சுட்டு அடுத்த தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கனவுகள், தீய கனவுகள் வராது. ஒரு 3 நாள் தொடர்ந்து வச்சாவே அதுலேருந்து ஒரு வருடம் 2 வருடத்துக்கே அந்த மாதிரி கனவுகள் வராது. சரிங்க சார். ஒரு நேர் ஒருத்தர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் தெளிவா பேசுங்க, நீங்க பேசுறது சரியா கேட்கல. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவில் தாலுகா வீரேசி காமடி சார். சாமியிடம் கேள்வியை கேளுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம்ப்பா. என் பேர் சுரையாண்டி. சொல்லுங்க. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சார். சரி சொல்லுங்க. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். என்ன தெரிஞ்சுக்கணும்பா? சார் நான் கடை வச்சிருக்கேன். சரி. தெற்கு பார்த்து வச்சிருக்கேன். ஆனா வியாபாரம் சுமாரா இருக்கு சார். வியாபாரம் சுமாரா இருக்கா? ஆமா, வியாபாரம் சுமாரா இருக்கு. சரி சரி சரி. என்ன கடை வச்சிருக்கீங்க? நான் பலசர கடை வச்சிருக்கேன் சார். இப்ப எந்த திசையை பார்த்து வச்சிருக்கப்பா? தென் திசையை பார்த்து வச்சிருக்கேன் சார். கடைக்கிட்ட ஏதாச்சும் அகோர மரணங்கள் எதுவும் நடந்திருக்காப்பா? மரணங்கள்? ஆமா, எதிர் வீட்டுல தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்களா? நேர் எதுக்கையா? ஆமா, எதிர்க்க. சரி. சாயங்கால நேரங்கள்ல வந்து கடை வாசல்ல யாராச்சும் நிக்கிற மாதிரி உனக்கு கஸ்டமர் வந்திருக்க மாதிரி தெரிஞ்சு நீ நிமிந்து பாக்குறப்ப அங்க யாரும் இல்லாத மாதிரி இருந்திருக்காப்பா? அப்படி ஒண்ணு இல்லையே சார். யாராச்சும் நிக்கிற கண்ணுக்கு தெரியுது நான் சொல்ல, அங்க யாராச்சும் நிக்கிற மாதிரி தெரியுதா உனக்குன்னு கேக்குறேன். அதாவது உணர்றியா? அப்படி ஒண்ணு இல்ல. அவங்க இறந்து எத்தனை வருஷம் ஆச்சுப்பா? அவங்க இறந்து 2 வருஷம் ஆச்சு. உன் கடை எத்தனை வருஷமா அங்க இருக்கு? கடை 7 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷமா தொழில் மந்தமா இருக்கு? 3-4 வருஷமா இருக்கு. 2 வருஷமா அதிகமா இருக்கா? ஆமா சார். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாதிப்பு. உங்க கடைக்கு எதிரிலேயே வந்து அந்த சிகை ஓட்டம் அதிகமா இருக்கு. ஆமா சார். ஆமான்னு சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றீங்க. கேட்கிற கேள்விக்கு கரெக்டா சொன்னா தான் என்னால பரிகாரம் சொல்ல முடியும்பா. வாசல்ல வந்து புதன் கண்ணுக்கு தெரியல, ஆனா வந்து உனக்கு உள்ளுணர்வு உணர்த்தும். எதுக்கு யாரோ வந்து நிக்கிற மாதிரி, கடைக்கு கஸ்டமர் வந்த மாதிரி நினைப்பு எனக்கு இருந்துகிட்டே. அதத்தான் நான் கேக்குறேன். அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கான்னு தான் கேக்குறேன். அது உள்ளுணர்வு உணர்த்துறது. எல்லாத்துக்கும் கண்ணுல அது தெரியாது. சரிங்களா? உடம்புலையும் பயங்கரமா இருக்கு. ஆமா, அந்த பெண்ணோட தாக்கம் எதுக்கு, இறந்து போனவங்களோட தாக்கம் நேர் எதுக்கு உங்க கடையில இருக்கு. அதனாலதான் பிரச்சனை. கடைக்கு கூட்டமும் வர்றதுல உங்க உடல் நரம்பு சம்பந்தமா டென்ஷன் அதிகமா இருக்கும். ஆமா சாமி. ஆமா, கரெக்ட். புதன் சனி எழுதிக்கங்க. புதன் சனி வியாழன். சரி. இந்த 3 நாள் என்ன பண்றீங்கன்னா, புதனும் சனியும் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து வெட்டி கடவாசல்ல வச்சுட்டு போங்க. 2 பக்கம் கடையை சாத்தினதுக்கு அப்புறம். வியாழக்கிழமை எடுத்து காலையில வந்து அதை எடுத்து தூர போட்டுருங்க. போதும். முச்சந்திலையோ இல்ல நீர்நிலையிலயோ போட்டுருங்க. ஓரமா போட்டுறாதீங்க. வியாழக்கிழமை மட்டும் அதுல குங்குமம் தடவி வைங்க. தொடர்ந்து வந்து 3 வாரம் இப்படி வச்சுட்டு வாங்க. 3 வாரம் வச்சுட்டு வந்தீங்கன்னா எனக்கு அதோட தாக்கம் வெளியே போயிட்டு உங்க கடை நல்லா ஓட ஆரம்பிச்சு. நன்றிப்பா. நன்றி. சாமிஜியை வந்து நேர்ல சந்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க சென்னையில பிளாட் நம்பர் 1178/C 58வது தெரு, டிவிஎஸ் காலனி, அண்ணா நகர் வெஸ்ட், அங்க வந்து நீங்க சாமிஜியை நேரடியாக சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் சாமிஜி வந்து மதுரையில வந்து சந்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க தியாகராஜர் காலேஜ் ரோட்ல வந்து திருப்பரங்குன்றத்துல இருக்கிற தியாகராஜர் காலேஜ் ரோட்ல
வாணி விழாவில் வந்து சாமிஜியை நீங்கள் சனிக்கிழமைகளில் நேரடியாக சந்திக்கலாம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வசந்தம், அதாவது சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஹோட்டல் வசந்தமில் வந்து சாமிஜியை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் வந்து சாமிஜியை நேரடியாக சந்திக்கலாம். சாமிஜியை சந்திக்கிறவங்க காலையில் 10 மணிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் நீங்கள் வந்து நேரடியாக சந்திக்கலாம். வணக்கம் சாமிஜி. சாமிஜி, இன்னொரு நேயர் வந்து லைனில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கங்க, நான் பிரான்ஸ்லேருந்து பேசுறேங்க. சாமிஜிட்ட கேளுங்க உங்க கேள்வியை. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பிரான்ஸ்லேருந்து பேசுறேன். என்னோட பேர் ஆதிலட்சுமி. எங்கேருந்து பேசுகிறீங்க? புரியலம்மா. கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா. பிரான்ஸ்லேருந்து பேசுறேன். பிரான்ஸ்ல இருந்தா? ஆமா. சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராம்லாம் பாக்குறோம் நாங்க, நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? சரி. நல்லா இருக்குது. பிரான்ஸ்ல இப்ப என்னமா டைம்? என்னங்கம்மா? பிரான்ஸ்ல இப்ப என்ன டைம்? மணி 2 மதியமா? மதியானம் 2 மணி. சரி சரி, சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணும்? இல்ல, என்னோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். தட்டி போயிடுச்சு. அது தட்டி போகுது. அதான் என்ன எப்படி செய்யலாம்? குழந்தை பேருமா? ஜெரார் பெர்னாஷா அவன் பேரு. என்ன பெர்னாஷா? ஜெரார் பெர்னாஷா அவன் பேரு. ஜெரால் பெர்னாஷா. வயசுமா? வயசு 28 ஆகுது. 28. சர்ப்பசாந்தி ஏதாச்சும் அங்க எதுவும் பண்ணிருக்கீங்களா? ராகுக்கு எதுவும் பரிகாரம் எதுவும் பண்ணீங்களாமா? நான் இல்லைங்க, நான் வந்து மிஸ்ஸே வந்து கிறிஸ்டின். ஓகேம்மா. ராகுக்கு எதுக்கு உண்டான மோதிரம் எதுவும் கையில போட்டிருக்காங்களா உங்க பொண்ணு? அவரு சகுப்பு மோதிரம் போட்டுன்னு இருக்கிறா, ராசி மோதிரம். இல்லம்மா, ராகுக்கு எதுக்குன்னு எதுவும் மோதிரம் பிரத்யேகமா வாங்கி போட்டிருக்காளா கையில? நான் இல்ல, ராகுக்கு எதுன்னு இல்ல, ராசி பவளம் மோதிரம் போட்டு. பவளம் போட்டிருக்காங்க. அப்ப உங்க பொண்ணுக்கு வந்து வயிற்று வலி அதிகமா இருக்கா? கர்ப்பப்பையில வயிற்று வலி, உடம்பு சரியாதுன்னு தான் சொல்லும். அது அப்பப்ப வெள்ளப்படுறது அதிகமா இருக்கா? ஆமா, அது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லும். சரிங்க. இதுக்கு செய்ய வேண்டியதுமா, உங்க பிரான்ஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டு காய்கறிகள்லாம் கிடைக்குமா? கிடைக்குங்க. உங்க பெண்ணுடைய இடது கால் மண் எடுத்துக்கங்கம்மா. சொல்லுங்க. எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிறேன், சொல்லுங்க. நோட் பண்ணிக்கங்க. இடது கால் மண்ணு, இரும்பு 50 கிராம், இரும்பு அயன். இரும்பு 50 கிராம். இரும்பு 50 கிராம். மணத்தக்காளி கீரை கிடைக்குமாமாங்க? அது வெள்ளிக்கிழமையில போனாதான் கிடைக்கும் கீரை, காய்கறில. மணத்தக்காளி கீரை கிடைக்குமா? கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ஒரு நேரத்துல கிடைக்கும், ஒரு நேரத்துல கிடைக்காது. சரி. முருங்கைக்கீரை? முருங்கைக்கீரை கிடைக்கும். முருங்கைக்கீரை 1/4 கிலோ எழுதிக்க. அது வெயிட் மாறிடக்கூடாதுமா? சரிங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க கம்ப்யூட்டர்ல திருப்பி பாப்போம். சொல்லுங்க. ஓகே. முருங்கைக்கீரை 1/4 கிலோ. அதோட சேர்ந்து உங்க கால் மண்ணு, விராலி மஞ்சள் 7. விராலி மஞ்சள் 7. விராலி மஞ்சள் 7. 1 ரூபாய் நாணயம் வந்து 1 ரூபாய் காயின், இந்தியன் காயின். அப்படி இல்லாட்டி அங்க காயின்ஸ்ல இருந்துச்சுன்னா இரும்பு இருக்கக்கூடிய காயின்ஸ் 11. சரிங்க. இத வந்து ஒரு எல்லோ கலர் துணியில கட்டிமா உங்க பெண்ணை வந்து கிழக்கு முகமா நிக்க சொல்லிட்டு இடமிருந்து வளமா 34 முறை சுத்தி அங்க தண்ணி நீர்நிலை ஏரி ஏதாச்சும் இருந்தா அதுல போட்டா போதும். அதுக்கப்புறம் பக்கத்துல நீங்க சிஎஸ்ஐயா ஆர்சியாமா? அப்படி புரியல மிஸ். என்ன நீங்க சர்ச் சிஎஸ்ஐ கும்பிடுவீங்களா ஆர்சியா? இது கிறிஸ்டியன் தான், கோயிலுக்கு தான் போவோம். அதாம்மா, மேரிய கும்பிடுவீங்களா இயேசுநாதரை கும்பிடுவீங்களா? ஆண்டவரை தான் கும்பிடுவோம். ஆண்டவர் தான் கும்பிடுவீங்களா? அப்ப வந்து 13 ஹேண்டில்மா. 13 ஹேண்டில் இது பண்ணி முடிச்சோடனே உங்க வீட்டுல வந்து வடக்கு பக்கம் வந்து 13 ஹேண்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுல இருந்து 18 நாளைக்குள்ள மாப்பிள்ளை அமைஞ்சிரும். நல்லதுமா. நன்றி. இது வரைக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விக்கு அருமையா நம்ம சாமிஜி அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. மீண்டும் வந்து தங்களோட கேள்விகளை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க நாளை வந்து இதே நேரம் வந்து நீங்க சாமிஜியை தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளலாம்.